மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 5 வருடம் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 15. 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். இந்த சனி வக்ர காலங்கள் 138 நாட்கள், அதாவது 4.5 மாத காலங்கள் சனி பகவான் என்ன பலன்களை கொடுக்கும்? 12ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது விரயத்தில் சனி பகவான். இப்போ 7.5 சனி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு சொந்த நட்சத்திரம், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். உத்திரட்டாதி பூரட்டாதியில் வக்ரமாகக்கூடிய காலம் இது நல்ல பலன்களை கொடுக்குமா தசா புத்தி ரீதியாக? ஏன்னா சனியுடைய வீட்டுக்கு செவ்வாய் நன்மை செய்யாது, செவ்வாயுடைய வீட்டுக்கு சனி பகவான் நன்மை செய்யாது. சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வயது ரீதியா 16 வயசுல இருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் இப்போ செவ்வாய் தசை வருது. இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை, ராசியாதிபதி தசை. 7.5 சனியில அஷ்டமாதிபதி தசை நடந்துச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இந்த தசை நடந்தால் கூட ஒரு சில பாதிப்புகளும் உண்டு, ஒரு சில நன்மைகளும் உண்டு. வீட்டில் செவ்வாய் தசைனா வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அப்பா அம்மாவுக்கு தொழில் நல்லா இருக்கிறது, வேலை நல்லா இருக்கிறது ஒரு பக்கம் போகும். உங்களுக்கு மனசு ரீதியாக பாதிச்சுட்டே இருக்கும். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மாதிரி படிப்பு ரீதியாக ஒரு சில தடைகள், படிப்பு மேலே எண்ணம் போவாது. முன்னே இருந்ததுக்கும் இப்போ 7.5 சனி ஆரம்பித்ததுக்கு பிறகு இருந்ததுக்கும் படிப்பு ரீதியாக நிறைய உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரிய ஆரம்பிக்கும். மன அழுத்தத்தில் நிறைய இருப்பீங்க, யார் பேச்சும் கேட்க முடியாது, தனிமையில் ஒரு சில பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அது மாதிரி இந்த தசை அப்படிங்கிறது கொடுக்கும். பெரும்பாலும் ரொம்ப யோக தசையாக இருந்தால், யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி தசை நடத்துச்சுனாக்கா படிப்பில் ஓரளவுக்கு தடைகள் இல்லாமல் போயிட்டே இருக்கும், அப்படியே வெற்றி வாய்ப்புகள். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லது. எதுலையுமே கவனமாக இருக்கணும். 7.5 சனி காலம் வக்கரம் ஆனாலும் சரி, வக்கர நிவர்த்தி ஆகும்போதும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் முயற்சி எடுக்கணும். நீங்கள் இந்த அஷ்டமாதிபதி தசையில் பெருசாக உங்களை தான் நம்பணுமே தவிர எந்த மாதிரியான டைம்லேயும், அதாவது குரு பயிற்சி, ராகு பயிற்சி இதெல்லாம் நல்லது செய்யுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அஷ்டமாதிபதி தசைனாவே நீங்கள் உசாராக இருந்தால் மட்டும்தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம். 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, 2 தான். இந்த ராகு பகவான் இருக்கிற இடம் சனி பகவானுக்கு நட்பு கிரக இடமா, பகை கிரக இடமா? ஏன்னா 7.5 சனி நடக்குது அப்படிங்கிறதுனால. வக்கரமாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வக்கரமாகும் போது என்னன்னா கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கும். இப்போ சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிட்டு இருந்தால், இப்போ 22 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, ஒரு சில பேருக்கு வேலையில் நிறைய தடுமாற்றங்களை கொடுத்துருக்கும். சரியான வேலை அமைஞ்சிருக்காது. சரியான வேலையில் இருந்தாலும் அந்த சம்பளம் அப்படிங்கிறது, அதாவது பண வரவுகள், நிறைய தடை தாமதங்களை இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். அதே சனி பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இந்த வேலையில் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுத்துருக்கோம். ஒரு சில பேருக்கு ஒரு பக்கம் மனசு ரீதியான பாதிப்புகள், குடும்ப ரீதியான பாதிப்புகள், ஒரு பக்கம் நல்லதும் இருக்கும், ஒரு பக்கம் கெடுதலும் இருக்கும். 2 தசைக்குமே அப்படிதான் எடுத்துக்கணும். நட்பு கிரக வீட்டில இருந்து தசை பண்ணாலும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. பகை கிரக வீட்டில இருந்து தசை பண்ணால் தீமை அதிகமா இருக்கும், நிறைய கஷ்டங்கள் அதிகமா இருக்கும். நான் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது உங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து. வேலை நல்லா போகுது அப்படின்னாக்கா நல்லாவே போகும், ஒன்றும் பிரச்சனைகள் வராது. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் நீங்கள் முயற்சிகளை எடுக்கணும் இந்த காலகட்டங்களில். இது உங்கள் சுய ஜாதக தசா புத்தியை பொறுத்து, அதாவது இருக்கிற இடத்தை பொறுத்து. ராகு பகவான் சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவான் தசை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம். ஏன்னா இந்த வயது காலகட்டத்தில் வரும். இப்போ வேலை வாய்ப்பு ரீதியாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா வேலை வாய்ப்பு ஓகே. இப்போ திருமண ரீதியாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது திருமணத்துக்கு முக்கியமாக
இந்த சுய ஜாதகத்துல ராகு அமர்ந்த இடம் நல்ல இடமா இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். இல்லைன்னா நிறைய தடை தாமதங்களை கொடுத்துட்டே வரும். இப்ப வக்ர காலங்களில் ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய தடையா இருந்ததுனாக்கா இப்ப வக்ர காலங்களில் திருமணம் கூடி வந்துடும். திருமணத்தை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் இப்போ திருமணம் ஆகி கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கருத்து வேறுபாடுகள் அப்படின்னாக்கா அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்கள் எதுலேயுமே நிதானத்தோடு கடைப்பிடிக்கிறது நல்லது. வாக்குவாதங்கள் வேண்டாம், குடும்ப வாழ்க்கைக்குள்ள வாக்குவாதங்கள் வேண்டாம். வக்ரமாகும் போது ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா சொந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார், அதுலேயும் பாக்கியஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். அப்பாவுக்கும் பையனுக்கு ஆகாது, அப்பாவுக்கும் பொண்ணுக்கு ஆகாது. ஒரு சில பேருக்கு இது மாதிரி கொடுத்துரும். வீட்டில் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த நேரங்களில். பாக்கியஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் வக்ரமாகக்கூடிய காலங்கள் 2 நட்சத்திரத்திலையும் இந்த 4.5 மாத காலத்தில் வக்ரமாவார். அதாவது உத்திரட்டாதி, பூரட்டாதி. பூரட்டாதி அப்படிங்கிறது பாக்கியஸ்தானாதிபதியோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் இல்லையா? குரு ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். இந்த சனி பகவான் 7.5 சனியா நடக்கும்போது அதுக்குண்டான பலன்களை தான் கொடுப்பார். அப்போ வக்கரமாகும்போது அதுக்கு விரைய பலன்களை அதிகமாக கொடுப்பார். நிறைய செலவுகள், மனசு சார்ந்த பிரச்சனைகள் அது மாதிரி வரும். அதனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண அந்த ராகு தசையில். இப்போ வேலை போயிட்டுருக்கு, நல்லபடியாக உங்களுக்கு வேலை போயிட்டுருக்குனாக்கா நல்லபடியாக போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. யாருக்காவது கேரண்டி கையெழுத்து போடுறதோ இல்லை யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கறது, முன்னிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க இந்த ராகு தசையில். இதில் ஒரு சில பேருக்கு 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ, 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டாலோ, இல்லை 6ஆம் அதிபதியோட பார்வை வாங்கியிருந்தாலோ, 6ஆம் அதிபதியோட சேர்ந்து இருந்தால் கூட கடன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கடன் எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்கா, இன்னொருத்தருக்கு முன்னின்று வாங்கி கொடுக்கறது, இல்லை நீங்கள் அவசரப்பட்டு இறக்கப்பட்டு யாருக்காவது காசு கொடுக்கறது, இது மாதிரி கொடுத்த பணம் வராது. இந்த வக்ர காலங்களில் கொடுத்த பணம் வராது. நீங்கள் வாங்கக்கூடிய பணம் கூட அளவாக வாங்குறது நல்லது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு லோன் வாங்குறது பரவாயில்ல, அது பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் வேலையை வச்சு ஒரு லோன் வாங்குறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். வண்டி வாகன சேர்க்கை, இல்லை வீடு கட்டுறதுக்கு, ப்ராப்பர்ட்டிக்கு, எதுக்கோ ஒன்றுத்துக்கு உங்களுடைய வேலையை வச்சோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வச்சு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அது எல்லாமே கிடைக்கும். அதுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா அதில் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தனிநபர்கிட்ட போயிட்டு நீங்கள் கடன் வாங்குறதோ, அவங்களுக்கு முன்னிக்கிறதோ, இது மாதிரியான கேரண்டி கையெழுத்து போடுறது, இது எல்லாமே உங்களுக்கு விபரீதமான பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்தும். அதாவது எதிர்பார்ப்புகள் நல்லாவே இருக்கும், உங்களுக்கு சந்தோஷமாக போகும். நீங்கள் இது மாதிரியான வேலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உடனே உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துரும். உடனே அது பணம் லாக் ஆகிடும், அது மாதிரி வந்துடும். அதனால கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பண்ணுறது நல்லது. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது வயசாயிடுச்சு, 30-32 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆகும். 2வது திருமணத்துக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். 2வது திருமணம், திருமணத்தில் 2வது திருமணம் பண்ணியும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி தசை, விரையாதிபதி தசை, இது நல்லாவே இருக்கும்னு எடுத்துக்கலாம். இந்த குரு தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ, சனி வக்ர காலங்களில் இது 2வது சுற்று சனி 30 to 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2வது சுற்று சனி. பாக்கியஸ்தானாதிபதி தசைக்கு அருமையாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணால் கூட ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும். இப்போ வக்ரமாகும் போது அந்த பலன்களை மாற்றி கொடுக்கும். நீங்கள் ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கும், பண வரவுக்காக எதிர்பார்ப்பு இருக்கும், வேலைக்காக எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு தொழிலுக்காக எதிர்பார்ப்பு இருக்கும். இது எல்லாமே குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மாசம்பளத்தில் இருந்தாலும் சரி, இல்லை தொழில் ரீதியாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த தொழிலான நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். இப்போ மாசம்பளத்தில் இருக்கிறீங்க, ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்தால் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கல, இப்போ வக்கர காலங்களில் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். இடமாற்றங்கள் கிடைக்கும். வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது குரு தசையில். ஏன்னா 3ஆம் இடத்துல கோச்சார ரீதியாக மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் குரு, இல்லைன்னு சொல்லலை. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து இந்த குரு பகவான் தசை நடத்தினா கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகள் கூட அந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த குரு தசையில் நல்லாவே இருந்து தசை பண்ணுறாருன்னு வச்சிங்களேன், குரு தசைங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறது முதல் கொண்டு பசங்களுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கும். இந்த வயசு காலகட்டத்தில் வீட்டில் படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணாங்கனாக்கா அந்த வேலை வாய்ப்பெல்லாம் நல்லபடியாக கொடுத்துரும் குரு தசை. பொருளாதார வரவை அதிகமாக கொடுக்கும். அவங்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய நிபந்தனைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏதாவது செலவுகள் உண்டு, சுப செலவுகள். அது கூட குரு வீண் செலவுகளை பண்ண வைக்க மாட்டார் இந்த வக்கர காலங்களில், சனியுடைய வக்கர காலங்களில்.
56 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி பகவானுடைய தசை, 7.5 சனி. நீங்க எல்லாத்துலயுமே வந்து நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. வேலையில இருக்கிறீங்களா, ரொம்ப கவனமா நீங்க வேலை பண்ணணும். வேலை மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். நீங்க ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை வேலையில இடமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சம்பள உயர்வு ஏதோ, அந்த 56 வயசுக்கு மேல சனி தசையில இருக்கிறீங்க, நீங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதாவது எம்ப்ளாயா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணீங்க. சனி வக்கரமாகும் போது, ஏன்னா சனி தசையில 7.5 சனியில வக்கரமானாலும் சரி, வக்கர நிவர்த்தி ஆனாலும் சரி, எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஆவரேஜா போகும். இது வரைக்கும் கெடுபலன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா, உங்க சுய ஜாதக அடிப்படையில தசாபுதி சரியில்லைன்ற பட்சத்துல இப்ப கஷ்டத்தை கொடுத்துன்னு இருக்கும் சனி. இந்த 7.5 சனியில சனி தசையில இருக்கிற நபர்களுக்கு அது மாறும். ஓரளவுக்கு அந்த கெடுபலன் அப்படிங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். நல்ல பலன்கள் நடந்துட்டு வருது அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம். பெருசா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சனி தசை அப்படிங்கிறது இந்த வயதான காலகட்டத்தில் தான் வருது. 56 வயசுக்கு மேல 75 வயசுக்குள்ள இப்ப 70 வயசுல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இது உடல்நலம் சம்பந்தப்பட்டதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுப விசேஷங்கள் இது வரைக்கும் நடக்கல. இப்ப சனி தசை நடந்துட்டு வருது. 55 டு 75 வரைக்கும் இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சனி தசை யாருக்காவது நடக்குது அப்படின்னா, இந்த சனி தசையில நிறைய சுப விசேஷங்கள் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். இப்ப 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல சொந்த நட்சத்திரத்துல வக்கரமாக்குறதுனால சுப விசேஷங்கள் அதிகமா கூடி வரும். ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க, வீடு கட்டி குறையா இருக்கிறது, இது எல்லாமே இப்ப நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் இந்த சனி பகவானுடைய வக்கர காலங்கள்ல. இது வாரிசுகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வீட்டில் ஒரு படிப்பை முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்கனாக்கா வேலை கிடைக்கும். வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணாங்க கூட வேலை கிடைக்கும். இந்த டைமில் அதிகமாக நீங்கள் வந்து தொழில் உதவி செய்வீங்க. அதாவது பசங்களுக்கு, வாரிசுகளுக்கு தொழிலுக்காக பணம் கொடுத்து உதவுறது, ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உதவியை இந்த காலகட்டங்களில் தேவைப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரமாகும் போது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறது நல்லது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நேரங்கள். 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை இது 3ஆம் அதிபதி தசை, 6 குடையவன் தசை. இந்த காலகட்டங்கள் தொழில் பண்ணுறீங்களா, கடன் வாங்காமல் தொழில் பண்ணுங்க. வேலையில் இருக்கிறீங்களா, கடன் வாங்காமல் பண்ணுங்க. பெருசாக கடன் அமைப்பு வேண்டாம் புதன் தசையில். புதன் தசை அப்படிங்கிறது பெருசாக விரிவாக்கமாக பேசணும்னாக்கா நிறைய பேசலாம். முதல் 10 வருஷம், பின்னாடி 7 வருஷம், அது மாதிரி. ஏன்னா புதன் தசை செவ்வாய் புத்தி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடந்துட்டு வருது அப்படின்னாக்கா, பின்னாடி வரக்கூடிய 7 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். அதே மாதிரி புதன் தசையில செவ்வாய் புத்தி வரைக்கும் கெடுபலன்கள் நடக்குது அப்படின்னாக்கா, செவ்வாய் புத்திக்கு அப்புறம் பின்னாடி வரக்கூடிய 7 வருடங்கள் நல்லாவே இருக்கும். இப்போ நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கிறீங்க, மருத்துவ செலவுல இருக்கிறீங்க, அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகவும், நோய் நொடி பிரச்சனைகள் கம்மியாகவும், கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீர்வுக்கு வரதுக்குனா வாய்ப்புகள் இருக்கு புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இருந்தாலும் புதன் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. கெடுபலன்கள் அப்படிங்கிறது பெருசா இல்லை. ஏன்னா 7.5 சனி தான் அந்த பொதுவா அந்த பலன்களை எடுத்துக்கும். வக்கரமானாலும் சரி, வக்கர நிவர்த்தி ஆனாலும் சரி, இவர் டோட்டலா விரயத்துக்கு வந்துட்டாரு. விரயத்துக்கு வந்ததுல இருந்து பாத சனி முடிகிற வரைக்கும், அதாவது 7.5 சனி முடிகிற வரைக்கும் இந்த 6ஆம் அதிபதி தசையும் 3ஆம் அதிபதி தசைன்னு சொல்லக்கூடிய புதன் தசை நட்பு கிரக தசை தான். பெருசா கெடுக்காது. வீட்டில் யாராவது தொழில் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தொழில் நல்லாவே இருக்கும். வேலை பார்த்துட்டு இருக்காங்கனாக்கா வேலை நல்லாவே இருக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும் மன அழுத்தத்தை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் இந்த புதன் தசையில். மேஷராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். நன்றி.